இவர் சொன்ன இன்னொரு விஷயம் இருக்கு, அதையும் கேளுங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நீதிமன்றத்தில் 2 பேர் அவர்கள் வந்து அவங்களுடைய பேரில் வந்து பொய்யாக மோசடியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவங்களுக்காக ஆர்கியூ பண்ணியிருக்கிறதா நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் போடுங்க, ஃப்ராட் விஜியேட்ஸ் ஆல் சாலும் மேக்ஸ். ஒரு ஃப்ராடலண்ட்டாக மோசடியாக எந்த தீர்ப்பு பெற்றாலும் அந்த மோசடி என்று தெரிய வந்தால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும். ஸோ இது ஒரு டாக்டர்னு இருக்குது. ஸோ நீதிமன்றம் எங்களையோ வந்து கவுண்டரும் போட சொல்லியிருக்காங்க. நாங்களும் வந்து இந்த நீதிமன்றத்தில் இன்னைக்கு லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலையும் தெரிவித்தோம். இப்போ இதையும் பாருங்க. போன 27ஆம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நான், என் பாப்பா, என் மாப்பிள்ளை 3 பேரும் போனோம். போனதில் 2 பேர் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க, எதனால் இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாகவே வந்து பார்த்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன். இப்போ நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி 20 லட்ச ரூபா பணம் தரோம், வேலை வாங்கி தரோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கும் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருக்கு இப்போ என் குடும்பத்தில். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். இவங்க இதெல்லாம் பண்ணுறவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் உத்தரவு. அது எனக்கு சொல்ல தெரியல, நீங்கள் தான் பார்த்து பண்ணிக்கணும். பாத்தீங்களா வில்சன் சார், இப்போ சொல்லுங்க, உங்க கட்சியை சேர்ந்த திமுக கவுன்சிலர் ஒருத்தர் கரூர் கூட்ட நெரிசல்ல தன் உறவுகளை இழந்து நியாயம் வேண்டி சிபிஐ விசாரணை கோரி வழக்கு போட்ட பிரபாகரன்ற நபர்கிட்ட நாங்க 20 லட்ச ரூபா பணம் தரோம், அதோட அரசு வேலையும் சேர்த்து வாங்கி தரோம், அதனால வழக்க வாபஸ் வாங்கன்னு பேரம் பேசியிருக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க சார், முதல்ல திமுக மேல தப்பு இல்லைன்னா ஏன் சார் திமுக பதறணும்? எதுக்கு வழக்க வாபஸ் வாங்க சொல்லணும்? அது சரி, எதிர்கட்சியா இருக்கும்போது எதுக்கு எடுத்தாலும் சிபிஐ விசாரணை வேண்டும்னு அடிக்கடி பிரஸ் மீட் கொடுத்து வருதானே இன்றைய முதல்வர். ஆனா பாருங்க, கரூர் ஸ்டாம்பேட்ல மட்டும் ஏன் பயப்படுறாரு?